பிரெட்டை பொரிக்கிறோம் சரிங்களா? மண்ணில் கொடுக்குறோம். பார்க்க போறோம்னா நம்ம என்ன பிரெட் ஆம்லேட், பிரெட் அல்வாவா? பிரெட் அல்வா செய்ய போறாங்க. செமையா சமைக்கிறோம், ருசிச்சு சாப்பிட்றோம். வந்து ஒரு 2 தலைமுறையா பார்த்த கரண்ட் இது தேஞ்சு போயிட்டு ரவுண்டா. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, கரண்ட் மட்டும் சொல்ல மாட்டாங்க. செக் பண்ணணும்னா நான் முதல்ல வந்து சாப்பிட்டு பார்க்கணும். நல்ல பிரெட் நல்ல இல்லைங்களா? முட்டி விட கட் பண்ண நைஃப் கொஞ்சம் வைடா, கொஞ்சம் வைடா. இன்னும் கொஞ்சம் லைட்டா விடா போதும். இது பத்தலனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் முச்சி போடுறத குக்கிங் மாஸ்டர் யார் பா இதுல? நோரரா பிரியாணி வந்து நான் செய்யறேன்னு சொன்னாரு. தக்காளி சோறு, கறி குழம்பு நான் செய்யறேன்னு சொன்னாரு. கறி குழம்பு நான் செய்யறேன்னு சொன்னாரு. பஜ்ஜி நான் சுடுறேன்னு சொன்னாரு. இப்போ வந்து பிரெட் அல்வாவா அவர் தான் செய்ய போறாரு. 65 ரொட்டி 65 போட்டுருப்பாரு. கடையை விட்டு 65 வெளியே வரல. அதை கரெக்ட் எடுத்துக்கணும். வத்த எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்று பார்த்து சொல்றேன். இப்போ பிரெட்டை செக் பண்ணுறோம், எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அங்கே சூப்பர் பொன்னிறமாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கானுங்க. கைஸ், நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட வீடியோ பண்ண சொல்லி. இல்லை கொஞ்சம் ஒர்க்கு பிஸியாக இருக்கிறதால கொஞ்சம் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன சமையல் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு அனைத்தையும் நாங்கள் செய்து காட்டப்படும். உங்களுக்கு அனைத்துமே நீங்கள் சொல்லுங்கள், எல்லாத்தையும் நாங்கள் பண்ணி காட்டுறோம். உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ வந்து என்ன இப்படி தான் போயிடுமா? ஆமாம், அப்படி தான் பொன்னிறமாக வத்த எடுத்துக்க போல இருக்கும். போயிட்டு கொஞ்சம் தீஞ்சு போய் வருகிறது, கொஞ்சம் முன்னாடியே இருக்கு. இந்த உங்ககிட்ட டவுசர் கிஞ்சிட்டு போகிறா. யார் பண்ணி பட்டுன்னு எப்படிமா பாப்பா தப்பு 4 பேர் 4 கை விடுன்றாங்க. பத்தல பேரு மாஸ்டர் ஒழுங்கா சூப்பரா இது வந்து அப்படியே போய் ஜோஜா கல்ல ஏன்னா எனக்கு ரோடு இல்லமான நெய் பார்க்க போறீங்க. இப்போ இந்த நெய்யில தான் கைஸ், இதுதான் வந்து வீட்லயே தயாரிச்ச நெய். இதுவா? ஆமாம். எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே மணலாய் சொல்லுவாங்கல்ல. ஜிஆர்டி நெய்யா? ஜிஆர்பி ஜிஆர்டிக்கு நம்ம தான் ஜிஆர்பிடா. நகை கிடையாது, நகை கிடையாது. நான் பத்தி ஆமான்னு சொல்லிட்டேன். இதுதான் மணலாய் இந்த நெய். பார்த்தீங்களா, அப்படியே ஆத்து மணி மாதிரி இருக்கும். ஆத்து மணி ஒரு வாய் சாப்பிட்டு இதை தேவையில்லாம் வர பண்ணாத சாப்பிட முடியாது. அப்படி வந்து சாப்பிட முடியாது நம்ம. அதனால என்ன பண்ணோம்னா ஒரு என்ன வலிக்கிறது. கொம்டின்னு வரேன்டா கோவிந்த் சாமியா, கொம்டின்னு வரேன். ஐயோ, வெளியே வந்து நண்பர் வந்து வெங்கட் ஜிபே வந்து 330 வெளியே வந்து 1405 சிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்தாரு. அதான் தொப்பை கேமராவில் வருது. தொப்பையை தள்ளி போயா. என்ன பாயிட்டு மோந்து பாக்குறா. 100 நல்லா சொல்றா, டக்குனு சொல்லுங்க. 100 கிராம் 2 வாங்கிடா. 100 2 வாங்கினா அதான் வேலையே இருக்குது. கைஸ், அடுப்பு கொளுத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். உட்காந்து வீடியோ பண்ணுன்னு சொல்லிட்டு அம்மகனம் பண்ணிட்டு வரானுங்க, ஒரு வேலையும் செய்ய மாட்டானுங்க. ரைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பெட்டை பொடிச்சிட்டாங்க. இதுவும் இல்லாமல் இப்போ எண்ணெய் வேறு பத்தலை. இப்போ பார்த்தாலும் எண்ணெய் பத்தலை. ஒரு 2 பைட் போயிடுது ஃபைனாக. மாஸ்டர் வந்து இப்போ அவர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் டைலர் பொசிஷன் மாதிரி அப்பப்போ கொஞ்சம் லேட்டாக என்ன கழிச்சிட்டு போறாரு யாருனால பாருங்க. கடாயோட ஒரு பண்டத்தை பாருங்க. மெய்யுத நத்திங்கிறார் கடாயில். ஆயிலாம் ஒரு சைடு வாங்குது. சன்ட்ரா போட மாட்டேற மச்சான், எல்லாம் ஓத்து தான் போடுறான். இது சூடாகுதுடா. அத்தி எங்கே எனக்கு தான் இந்த மாதிரி தான் பிடிச்சி வச்சுக்கணுமா? நிஜமா? ஆமாம், இந்த மாதிரி தான் பிடிச்சி வச்சுக்கணும். இது வந்து சீர் வசதியாக வந்தது. வெங்குடாக்கா நெய் டப்பா சீர் வரிசை.
எடுத்துன்னு வந்துக்கிறான். அவன் நிஜம் வாழை பார்த்தே இல்லை இல்லையா? என்ன சைஸ் இதுதான்? தெரியாதா? முந்திரி 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 போல முந்திக்கு நின்று வரனே. இப்போ பார்த்தீங்கன்னா தேவை கோழி முந்திரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்தா சொல்லணும். அதுவும் நான் சாப்பிட்டு பார்த்தா சொல்ல முடியும். மைதா முதல்ல செய்கிறாங்களா முந்திரியா? முந்திரி கோவாவில் ஃபுல்லாக மைதா மாவு முந்திரி தான். சைஸ் குச்சி சாப்பிட்றாரு அவர். முந்திரி அவருக்கு சைஸ் விட்டுருங்க முந்திரி இல்லைம்மா. அதுதான் போட்டுவா. ஒரிஜினல் முந்திரி மைதா மாவுன்னு கண்டுபிடிக்க முடியல. முந்திரி தான் ஒரிஜினல். எப்படி சொல்கிற ஒரிஜினல்? கொட்டையிலேருந்து எடுத்த முந்திரி. திராட்சை எண்ணெயில் போடுவானுங்க. வெயில போடுறோம் தெரியாதா? முன்ன பின்ன போயினா அம்மா சேர்த்துல பார்த்தா கற்றுனா தானே போயிட்டு. அவர் 4 கடையில் போகிறாரு, மீதி வாயில் போட்டுனுக்கிறாரு அவர். முந்திரி கூட போட மாட்டாங்கண்ணா. ஐயோ நீ இல்லை இதெல்லாம் கிடையாது, போடலாம். இது அந்த ஆளுக்கு தெரில, அவன் எங்கே சாப்பிட்னா எங்கே பார்த்தீங்க மீரியா? திராட்சை கூட போடுவாங்க. ஆச்சா போய் அது ஒரு டேஸ்ட்லையா போடுவேன். வரப்பாலாம் தெரியல. சும்மா தண்ணி ஊற்றினா மேலே குபில் நெருப்பற போது ஹாய் காய், இப்போ நம்ம பெட்ரோலில் செய்கிறோம். அது தேவையான பொருள் என்ன நான் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றி. அதெல்லாம் கேட்கலடா. இப்போ என்ன பண்ணுறா சொல்கிறா கைஸ்? அது இல்லை கைஸ், பாய் கூட ஒரு பொருள் மிஸ் பண்ணுவாங்க கைஸ். எங்கள் பசங்க எல்லா பொருளையும் போகிறாங்க. எப்படி நம்ம எப்படி கேட்டுதான் திராட்சை எண்ணெயில் வறுத்துக்கிறாரு நம்ம மாஸ்டர். கைஸ் எங்கே இருந்தாலும் ஆர்டர் தான் சொல்லணும். எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக ப்ரெட்டை வறுத்துக்கணும். வறுத்து வச்சுட்டு நம்ம வந்து முந்திரியும் திராட்சையும் வந்து நெய்யில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். அதுவும் பொன்னிறமாக பொட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஜீரா இல்லை ஏடாது நம்ம ஜீரா இல்லை ஆந்திரா ஜீரா. சரி, நம்ம ஜீரா தண்ணி தேவையான அளவு ஊற்றி ஜீரா காசி ப்ரெட் எல்லாம் வச்சு போட்டு கலக்கணுமா? கலக்கி நெய் லாஸ்ட்டாக ஃபைனல் நெய்யை ஊற்றி இது பண்ணால் முடிஞ்சிச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டாக சாப்பிட்டு கையில் வந்து உட்காந்து முடிச்சுக்குங்க. இந்த ஆம்லேட் செய்யறது வந்து போடுறோம். நம்ம பக்கா பண்ணுறோம். நீங்கள் வீடியோ வந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஓகேங்களா, ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து எல்லா வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். வீட்டுக்கு சொன்னால் மக்காலாம் தேவை. பெரிய 15 வாட்டி பிரியாணி செஞ்சு கொடுக்குறாங்க கைஸ். நான் வாங்கி கொடுக்காத பொருளே இல்லை கைஸ். அவங்க சொல்லுவாங்க கைஸ், ஜிபே போய் பண்ணுவோம் கைஸ். 1 கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் கீரு எல்லாத்தையும் அம்மனு கிம்மனு அனைத்தும் ஊற்றுறானுங்க கைஸ். செகண்டில் ஊற்றுறானுங்க. இறக்குறப்ப தக்காளி சோறா வருது. இது என்ன பிரச்சனைன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு. சமையல் மாஸ்டர் பிரச்சனை தான் அதில். இந்த மாதிரி சமையல் மாஸ்டருக்கு அடிக்க நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்கள் வந்து தக்காளி சோறு செய்யணும்னா மட்டும் சொல்லுங்க. அருமையாக ஆர்டர் எடுத்து செஞ்சு கொடுக்குறோம். எத்தனை பேருன்றது முன்னாடியே சொல்லிருக்கோம். எங்கள் ஆளுக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வார். எப்படி எக்ஸ்ட்ரா தான் செய்வார். என்ன பண்ணணும்னா தண்ணி கொதிக்க சர்க்கரையை போடணும். சக்கரை 1/2 கிலோ 1/2 கிலோ 1/2 கிலோ 1/4 கிலோ தேவையில்லாத பிச்சு கட்ட சொல்லலாம். கேட்ட கேள்வி பதில் சொல்லு. 1/2 கிலோ என்ன தாங்க மாட்டேன். எவ்வளோ தண்ணிக்கு சக்கரை ஊற்றுனா? 1 லிட்டரு தண்ணிக்கு 1/2 கிலோ சக்கரை ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோ சக்கரை ஊற்றணும். சக்கரை ஊற்றணும் போடணும். இது ஏன் பஞ்சாமிர்தம்? என்கிட்ட பஞ்சாமிர்தமே தெரியாதா? கோயிலில் அது வந்து சாமிக்கு வந்து பஞ்சாமிர்தம்ன்றது வந்து ஆப்பிள், கிரேப், வாழைப்பழம், சாத்துக்குடி, மாதுளை வந்து அந்த காலத்தில் நெய் ஊற்றுவாங்க. நெய் ஊற்ற மாட்டாங்க. தேன் ஊற்றுவாங்க. இது நாட்டு சக்கரை போட்டு மொத்தத்தையும் போட்டு அப்போல்லாம் வந்து கையில் கொடுப்பாங்க. அதான் பஞ்சாமிர்தம். அது வந்து ஏற்றி இது சேர்த்து
கல்கண்டு சொல்லவே இல்லை, நெய் சொல்லவே இல்லை. எப்படி உருவாக்குனாங்க? அதான் அது மூலியமா தான் ஒரு பிரசாதம் போல தான் ஒரு இது எப்படி வந்து இந்த பஞ்சாமிரத்து என்ன பண்ணாங்க? எப்படி அது போட்டுக்குது அதுல செய்முறையில வந்து செய்முறை போடுங்க. அதுல பட்ட வச்சுன ஒரு பெரிய அவர் வந்து அவர்தான் இது பயணியிலே ஒரு அந்த பஞ்சாமிரத்துக்கு ஒரு ஓனர். அவர் தான் அந்த சித்தனுத்தர். அவர் தான் இந்த ஒரு செய்முறையை இது பண்ணாரு. சித்தனார் அது பேர் ரிபுதி. அதுவும் அவர் தான் பண்ணாரு. அதுக்கு வந்து ரிபுதி வந்து அதை அவருக்கும் ஃபேன் ஒன்று எடுத்துருக்காரு. ஃபேன் யாருன்னா சிவாஜி கணேசன் இருக்கிறாருல. அவர் போட்ட கம்பல்சரி அந்த பயணியில் இருக்கும். அவரும் அந்த ரிபுதி கம்பல்சரி இவர்கிட்ட வாங்கி போய் தான் அந்த பட்டையை போட்டு பாருங்க. இந்தியா நான் அங்கே போய் சொன்னாங்க ஒருத்தவங்க. சொன்னாங்க நீ வச்சு விடுறியாப்பா? இல்லை அது கம்பல்சரி அவர் ஃபோட்டோ எல்லாத்தையுமே இருக்கும். வந்து பஞ்சாமிரதம் வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த டப்பாலாம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. டப்பா கோயம்பு கோலி இந்த பஞ்சாமிரத அது முன்னாடி ஒரு டப்பா எடுத்துன்னு வச்சுங்களா 10 கை வந்து நிற்கும். பிரேக் டைம்ல 10 கை வந்து நின்று வச்சுக்க. ஒரு கையிலையும் அப்படியே ரவுண்டு போயிட்டு வந்தால் டப்பா மட்டும் கல்யாணம். டப்பா உள்ளே நாக்கு விட்டுவாரு. டப்பாவை தொடச்சி எடுத்துருவானுங்க பசங்க. ஆமா, அந்த மாதிரி பஞ்சாமிரத்துக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. சின்ன வயசுல பஞ்சாமிரத கொண்டு வந்து என்ன சொல்றாங்க? முடிய போது ஃபைனல் ஸ்டேஜிங்க. இது பிரெட் அல்வா. இது வந்து நம்ம பால் வந்து கொஞ்சம் ஊற்றணும். ஒரு கப்பு பால் ஊற்ற நல்லா இருக்கும். கோவா சொல்லுவான், பால் கோவா. அது ஒரு கோவான்னு ஒன்று இருக்கும். அது போட்டால் கூட நல்லா இருக்கும். அது இல்லாதால பால் கோவா, ஆந்திரா கோவா, தமிழ் கோவா, பால் கோவா. பால் கோவா மட்டியாக்கு 2 தட்டிடு வெளியே அந்த இது பிரெட்டு எல்லாம் உந்திச்சு போல பால். கைஸ் இதை சாப்பிட்டு மண்டே எப்படி தான் வேலைக்கு போக போகிறேன்னு தெரியல. அதில் மீட்டிங்லாம் வர 9 மணி எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம். அடிபிச்சா வந்து வெளியே ஒரு உயிர் போகுது. அதை மாரி பாருங்க. நாளைக்கு கடை வீட்டுக்கு போற கடை போய் ஆட சுடு தூக்கு பாபா நாட்டா மூக்கில் ஏறிச்சா அப்புறம் போயிடுச்சுன்னா போய் லாஸ்ட்டாக பார்த்தா பார்ப்போம். போதா தனி பாபி தருவே ஆளுக்கு ஒரு வேலை எடுத்து பண்ணாதான் பண்ண முடியாது. இதுக்குன்னா ஒரு ஆள் தான் சேர்த்து. இது எண்ணெய் பத்தல பேர் ஆம்லெட் போனோம்டா. ஆம்லெட்டா அப்படி பண்ண கூடாதுடா. அது நல்லா ஒரு டேஸ்டா வராது. காட்டா பெஸ்ட் பிரெட் ஃபர்ஸ்ட் சுட பண்றா. ஏன்னா புளிங்களா இருக்கீங்க. டேய் ஆமா இது பங்கால ஊத்துறடா. இதெல்லாம் ஊத்த கூடாதுடா. டேய் யூஸ் பண்ணி பாருங்க நீ. அதுதான் சூட் பண்ணு. ஃபர்ஸ்ட் சுட பண்ணி வச்சிரு. டேய் ஃபர்ஸ்ட் முட்டை ஊத்தில பட்டி ஆக்கிற ரவுண்ட் ஆக்கிட்டு அது மேல பிரெட் போட்டு மச்சி விட்டு முடிஞ்சு போச்சு ஃபைனல். நீ அந்த பிரெட்டா? நம்ம பிரெட் இது போட்டு மேல அது நல்லா இருக்குது. அது
அது வா இல்ல ரெட் ஆம்லெட் எது சொல்றா டேய் இது டேய் பிரெட் ஆல் வகரே அது வந்து பிரெட் ஆம்லெட் அது கிடையாது பிரெட் ஆம்லெட் சொன்னா ஒயிட் பிரெட் ஆம்லெட் அந்த மாதிரி இந்த வேவாதுடா வாடா சீதாரி டேய் ஊடாதே இது சொல்லுகிறேனியா கடையில வாங்குற பிரெட் ஆம்லெட் சொல்லியா இதுதான் பிரெட் தேவனா ஏய் அது வேணா அது வேலையாது அதான் ஒன்று பாட்டு சாம்பிள் பாரு ஒன்று ட்ரை பண்ணேன் ரொம்ப 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 இது பண்ணாதடா லூஸ் லைட்டாடா இது ஹீட் காட்டி பண்ண என்னடா சதீஷ் என்னடா சூட்டு சமயம் லைட்டா இது பண்ற பெட்ரா என்னடா சதீஷ் போதும் 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 லைட் என்ன ஊத்துறா என்னடா இந்த பக்கம் போடா ஏய் உண்டா இதனால ஒரு பிரெட் ஏய் அப்படியே ஈத்துக்கணும் கரெக்டாக வச்சா கரெக்டாக இருக்கணும் அவன் சொல்லுவான் பாரு ரொம்ப அது வாரம் வராது என்ன நினச்சிங்கடா தோசைகள்னா கண்டியாங்கடா எப்படியா ஓரம் ரெண்டு சண்டா சொல்றீங்கன்னா மாத்தி மாத்தி சொல்றீங்க நான் அதான் ஓரமா போனேன் இருடா ஏடா அவ்வளோ மாட்டேங்க இருடா வாரி கைடா நிஜம் அது எத்தனை ஓரமாயிடா என்ன சுற்றி ஊத்துவா அப்படியே பேக் பண்றீங்களா கடை மாரிலாம் நீ ரெடி பண்ணி வந்துருங்க நீங்க வராது அது என்னத்தா பச்சை மிளகா உப்பு நிஜமா டேஸ்ட் நிஜமா ரெண்டு போட்டு கழிக்கும் மூணா போடுற ரெண்டு பெட்டு போட்டுக்கலாம் மூணா போடுறேன் இந்த மாதிரி இதுதான் சூடே இல்லை உப்புடியா இது மட்டும் தெரியாது கம்மி என்ஜினியர் இருக்கா சிறுவா அப்படியே விட்டான் அப்ப திருப்பி போடுங்க கொசுலாம் வந்து கடாயில விட்டுருங்க ஏன்னா வந்து அது எனக்கு வந்துடும் நான் தான் பண்ணாலும் முன்னாடி இலை எத்தனை இருக்கணும் எப்பவுமே சாப்பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் வரும் வச்சுதான் இருக்கு சொல்லுவாங்க அப்பதான் வந்துடணும் வரும் முடிச்சு ஏய் வெங்கடா லைட்டா ஊத்தா ஏய் சின்னதா ஊத்துறா இந்த அளவுக்கு மட்டும் ஊத்தா சக்குல இன்னொரு ரவுண்ட் வந்து நேருனா நான் அவ்வளவுதான் டாலி டேய் சொமாடி நடிப்பு அம்மா கல்லு மேல உட்கார்றா நீ ஏய் இது ஏங்க டேய் இது ஏன் பிரெட் ஏய் அது ஸ்பெஷல் ஏய் எந்த நான் வேற கால் ஏய் இது பழப்பா டேய் நீ நெஞ்சில போடு டேய் அவர் என்ன அந்த ரேட் அப்படிடா இது ஏதா அந்த முட்டிய ஃபுல்லா ஊத்துறாரு முட்ட அவர் ஃபுல்லா ஊத்துறாரு அவர் வேணும்ன்றதுனால அவர் ஃபுல்லா ஊத்திறாரு இல்ல இது சோ அப்ப ஓட ஒண்ணுங்கறா பாங் வேணா ஏய் எனக்கு ஏங்க சொல்லுங்க நடக்குமா ஆது வேணா ரொம்ப கஷ்டம் இருக்குடா நான் உப்பு கம்மி தான் என்ன போற என்ன போடணுமா இல்லையா பாருங்க இந்த வாட்டி வெங்கட் உப்பு போடல பத்து அதை மறந்துட்டாம
போட்டா ஆ? சிட்டி பத்தல்றா நீப்பா நீயே துண்ணு பாரு அப்பதான் உனக்கு தெரியும் துண்ணு நீ உப்போட துண்டுறாவா உப்பு தான் பாக்குறான் லைட்டா மேல தூக்கிக்கிறா வந்தாண்டா லைட்டா மேல தூக்கி ஏய், இந்த ஆளு பாக்குறேன் பாருன்னு உப்பு பாக்குறேன்னு விட்டுருப்பில்ல நீ. என்ன அது ஃபுல்லா அடியில சைத்தி சிண்டடா நீ அடா மாமச்சான் செஞ்சா வீட்டுக்கு பின்னாடி தான்டா சரி வேணும் ஆரம்பிச்சு செஞ்சு போய் நிக்குது முட்டை வேணும் ஒரு 4 முட்டை மட்டும் வாங்கினா 4 முட்டை மச்சான் ஒரு 5 முட்டை மட்டும் வாங்கி வா மச்சான் டொமேட்டோ வேணும் அப்படிடா டொமேட்டோ பாலன கட்டல 5 முட்டை மட்டும் வாங்கி வா 5 இட்டு 10 கூட வாங்கி வா ஒரு டேட் 40 ரூபாய் ஆத்து வாங்கி வாடா சரி கடை வந்து கூட போய் நான் அனுப்பிச்சு வரேன் 3 முட்டையை ஊத்தினே வர கேட்டா சங்கா போட்டு எப்படி திருப்புறாங்க மேல போறேன்டா சங்கா போட்டு எப்படி மேல வரா ஐயோ லைட் இருக்கும்ல அது சொல்றாங்க முட்டை காட்றா பாய்ங்களா முட்டையா நான் கணக்கு போய் நிக்கிறீங்க நோ தோற இவனை விட்டுனா 2 ஆம்லெட் தான் சாப்பிட்டுக்கறேன் நம்ம ஏய் உனக்கு பெட்டுக்கு தூடுறா அவள முட்டை காலியா டேய் ஆமாடா இல்ல சாடு நீ சாப்பிடு நீ சாடு எனக்கு வாயில வாங்கி சாப்பிடு நான் அதிக சேர்த்தீங்கடா நான் ஃபர்ஸ்ட் ஊத்தி பானி போடுறேனா அதுலயே 2 போட்டுடா நம்ம சதீஷ் ஏய் ஓகே இது மட்டும் கூட போ திருப்பி அவங்க நல்ல பக்கம் திருப்பா ஏய் வெங்கடா நான் பாத்துறேன் உங்களுக்கு வேற நீங்க முன்னரே எனக்கு தெரியும் நான் உப்பு கட்டா இருக்கா பாருங்க கட்டா தானே இருக்கா இத்தனைக்கு எப்படி இருக்கும் புறா 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 காலையில போட்டு போடுறான்டா என்ன ஊத்துற ஃப்ரேம்லயே காணோம்பா ஏமாத்துறானா இப்பதான் உள்ள வர ஆனா ஒண்ணு நீங்க என்ன கலக்குறீங்கன்னு தெரியல இலையில போடுவீங்களா அப்ப தெரியும்டா போடுங்கடா இலை எந்த சைடு திரும்புடா அப்படி திரும்புங்க அடியில நல்லா இருக்கும் போடுங்க கொஞ்சம் போடுங்க நான் போடுறேன் ஏய் அந்த இலைய கூட கொஞ்சம் கூட கழுவுல போடுறா நீங்க சரி ஏய் ஒரு கண்ணி மட்டும் வைங்க சும்மானா டேய் டேய் ஃபுல்லாயிடுறா அப்பதானே தெரியாதுல நேது எதுன்னு சொல்லு பிளட் அல்வா பருப்பு போட்ட பிளட் அல்வா போடு உமாபட்டி அல்வா இதை ப்ரிப்பேர் பண்ணது யாரு வெங்கட் தமிழ் மாஸ்டர் வெங்கட் பிளட் அல்வா போதும் அது வரையும் போதும் இருடா டேய் சாப்பிடுங்க சாப்பிடுங்க டேஸ்ட் பா பாரு வெங்கடா உனக்கு வந்து டேமேஜ் பண்ணிக்கிறாங்க அதிகமா நம்ம வீட்டை பெரிய பிசா போகுது டேய் இது வந்து மண்டபம் அல்வா மாதிரி அடி வாரி சாரிங்களா போய் சொல்ல முடியாது பாபா கையெல்லாம் பாரு டேய் கம்மியாயிட்டா ஏய் அதிண்டா வெங்கடா எனக்கு ஊட்டி விடுவா நெய் வாசனையே வரலப்பா ஏய் இல்ல 6 லிட்டர் எண்ணெய் ஊத்திட்டு கால் லிட்டர் கூட நெய் கிடையாது பிரெட் அல்வா நல்லா இல்லையா நல்லா இருக்கா பாயே மிஞ்சிட்டாரு அந்த பாயில மிஞ்சிட்டேன் பாயே மிஞ்சிட்டாரு அதிகமாக போயிட்டான் என்னப்பா அதிகமாகி போச்சா சுகர் கட்டாது சக்கரை அதிகமாகிடுச்சு சுகர் சக்கரை எங்க தேடி கண்டுபிடிக்க